நம்பிக்கையான புத்தி வெற்றியை ஈட்டும். ஓம் சாந்தி. நாம் இப்பொழுது உறுதியான வெற்றி என்ற சாவியை வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக நாம் எப்பொழுதுமே ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும், ஆசீர்வாதங்களை பெற வேண்டும். சுகத்தை கொடுக்க வேண்டும், சுகத்தை பெற வேண்டும். இதற்கு தைரியம் இருக்கின்றதா என்று தந்தை கேட்கின்றார். மேலும் நாம் இப்படி நம்பிக்கை உடையவர்களாக இருந்தோம் என்றால் வெற்றி நம்மை வந்து சேரும். டிராமாவில் கூட வெற்றியின் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகையால் நாம் திரும்ப செய்ததை தான் திரும்பவும் ரிப்பீட் செய்கின்றோம். நடந்து முடிந்தவைகளை ரிப்பீட் செய்கின்றோம். ஆனால் அதற்காக நாம் கம்பைண்டாக இருக்க வேண்டும். தந்தையுடன் கம்பைண்டாக இருக்க வேண்டும். இணைந்தே இருக்க வேண்டும். இணைந்தே இருந்தோம் என்றால் நாம் எந்த தவறுகளும் செய்ய மாட்டோம். பிறகு நாம் வெற்றியாளர்களாக ஆகிவிடுகின்றோம். ஏனென்றால் நமக்கு உறுதியான வெற்றி என்கின்ற சாவி இருக்கின்றது. ஆனால் அதை பத்திரமாக மாயையிடமிருந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் மாயைக்கு கூட இந்த சாவி மிகவும் பிடித்திருக்கின்றது. அது நமது சாவியை திருடி விடாமல் இருக்க வேண்டும். அதற்காக பாபா நம்மை தவறுகள் செய்யாமல் இருங்கள் மற்றும் தந்தையுடன் இணைந்தே இருங்கள் என்று தந்தை கூறுகின்றார். சாந்தி.